ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி மோட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 12th காமர்ஸோட யூனிட் 1 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் சாப்டர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்க்கு தமிழில் என்னென்னா மேலாண்மை கோட்பாடுகள். கோட்பாடுகள்னால் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. கோட்பாடுகள்னால் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. அதாவது இந்தந்த பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்த நம்ம மேனேஜ் பண்ணும்போது இந்தந்த பிரின்சிபல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்த பண்ணவே முடியும். அதான் கோட்பாடுகள். அந்தந்த கோட்பாடுகள் அப்படின்றது தான் இந்த மேனேஜ்மெண்ட்ன்ற விஷயத்த செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கீ மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளுக்கான அர்த்தத்தை தான் கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் நமக்கு சொல்லும்போது அந்த விஷயம் உண்மைன்னு அப்படியே நம்பிடாமல் அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம ஆராய்வோம் பார்த்திங்களா. அதுதான் உண்மையான அறிவு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் அதுதான். அப்புறம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு பார்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் குட் பி ஃபவுண்ட் இன் அவர் என்டையர் endeavor, whether we are in playground or library or classroom or hostel and so on. அதாவது playground, library, classroom, hostel இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இப்போ ப்ளேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேக்ரவுண்டில் பிடி மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த இடத்த மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ லைப்ரரியில் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த இடத்த மேனேஜ் பண்ணுறது, சைலண்ட்டாக வச்சுக்கிறது அவங்க தான். இப்போ கிளாஸ் ரூம்னால் டீச்சர், ஹாஸ்டல்னால் வார்டன், அந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் இந்த லைனில் சொல்கிறாங்க. wherein we plan many of our actions and execute them in a systematic manner to arrive at the desired results. ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணி அது இப்படி செஞ்சால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத செய்கிறோம் பார்த்திங்களா. அதுதான் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட். அதனால் இப்போது மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு இலக்கு சார்ந்ததாக ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பண்ணுறதுனால அது என்னவாகிடுது, ஒரு கோல் ஓரியன்டட் இலக்கு சார்ந்ததாக ஆகிடுது மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ட் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். அதாவது மற்றவர்களை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறோம். நமக்கு இந்த காரியம் சாதிக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை வச்சு இந்த விஷயத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள வச்சு வேலை செய்கிறீங்களே. நீங்கள் மேலேருந்து மேனேஜ் மட்டும் தான் பண்ணுறீங்க, கீழே இருக்க ஒர்க்கர்ஸை வச்சு நீங்கள் வேலை வாங்குறீங்க, அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா நம்மளுடைய கீழே இருக்கிறவங்கள வச்சு என்ன செய்யணுன்றத பிளான் பண்ணி செய்கிறோம்ல, அதுதான் மேனேஜ்மெண்ட். அடுத்து த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் த கோல் ஆர்கனைசேஷனல் மிஷன் அண்ட் டிட்டர்மைன்ஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதாவது மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுக்கெல்லாம் அது உதவியாக இருக்கும்னா, ஒரு ஆர்கனைசேஷனல் மிஷன் நிறுவனங்களுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. நம்மளுடைய நிறுவனத்தை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத கருத்தில் வச்சு தான் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணவே முடியும். அப்புறம் இன் அ வே த சக்ஸஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் அன் இண்டிவிஜுவல் இஸ் மோர் டிசைடட் பை தி வே தே மேனேஜ் தேர் ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது நம்மளுடைய வெற்றியின் வழி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு மேனேஜர், இந்த மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் மேனேஜ் பண்ணுவார். அவர் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இதை செய்வார். மேனேஜர் இப்போ ஒரு கம்பெனியில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு மேனேஜர் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுடைய கம்பெனியை பொறுத்தோ இல்லை அந்த
தனி மனிதரை வச்சியோ வந்து அவங்களோட ஒரு தனி மனிதரோட வெற்றி தோல்வியை வச்சியோ வந்து மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து முடிவு செய்ய முடியாது. அந்த மேனேஜர்ன்ற ஒரு மனிதர் இருக்காங்களா, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பாடுகள், டியூட்டிஸ்னால் கடமைகள், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை பொறுத்து தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிக்க முடியும். அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இட் கோஸ் வித்தவுட் சேயிங் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷனல் லைஃப் இன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தே ஆகணும். அப்புறம் இட் இஸ் குளோபல் அண்ட் யூனிவர்சல் கான்செப்ட். இது உலகமயமானது. இது வந்து ஒரு பொதுவான கருத்தாகும்.